ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறையா பேர் வீடியோக்கள் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு வேண்டி ஒரு வீடியோக்குள்ளே போகிறேன். டிஸ்கிளைமராக சொல்லிடுறேன். நாட்டில் என்ன நடக்குதோ அதுவும் ஒரு நிறுவனத்தை பற்றி பேச போகிறோம். நிறுவனம் பண்ணக்கூடிய சில பிற கோல்மாலை பற்றி பேச போகிறோம். இதை சொல்லணும்னா நம்ம யாருக்கு எதிரான கிடையாது. அதை பார்த்துக்கிட்டு நம்மகிட்ட வந்து சில அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களுடைய வேண்டப்பட்ட நலன்கள் வந்து நம்மகிட்ட சந்தேகம் வர போகிறாங்க. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சில பேரை வச்சு தான் வந்துச்சு. அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவகை நிறங்களில் முதல் நிறத்தை தலைமையினம் கொண்டக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்களா. இது வந்து முருகனுக்கு ஒரு அந்த நிறத்துக்கு இவர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. டேஷ் நிறம் ஆண்டவர்னு பாட்டே இருக்குது. அந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நிறுவனத்தை ஃபஸ்ட்டு இந்த ஐவகை நிறுவனங்களில் முதல் இருக்கக்கூடிய நிறுவனத்தை தான் ஃபஸ்ட்டு பட்டுக்கோட்டையில் ஆரம்பித்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க. இந்த நிறுவனம் வந்து ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பெட்டி கடையில் தான் ஆரம்பித்தாங்கன்னா, இது ஆரம்பித்தா பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை டு முத்துப்பட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு சின்ன கதையை ஆரம்பித்தது தான் இந்த நிறுவனம். அதற்கப்புறமாக இவங்களுக்கு அந்த கடையினுடைய உரிமையாக இருக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வேலை, அதாவது பேட்ரி லைட் ரிப்பேர் பண்ணுறது, வெளிநாட்டு பொருட்களை வந்து வாங்கி விற்கிறது, இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் இவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பிஸ்னஸாக இவருடைய நிறுவனம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்துப்பட்டை ரோட்டிலிருந்து இந்த பட்டுக்கோட்டை நகரப்பகுதிக்கு ஒரு முக்கியமான பகுதியும்பாங்க. அந்த பகுதிக்கு இவருடைய கடையை வந்து மாற்றுறதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ஓட்டாங்கள் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவருடைய பணிகள் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் மட்டும் தான் ஒரு முக்கியமான பணியை பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பேருக்கு வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ரேடியோ ரிப்பேர் பண்ணக்கூடியது, லைட் ரிப்பேர் பண்ணக்கூடியது, குரல் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் இதை மட்டும் பண்ணிவிட்டு வெளிநாட்டு இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அவங்களுக்கு தேவையான ஆட்களை கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவரோட மெயின் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பிஸ்னஸ், 2ஆம் நம்பர் பிரிவு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இதனுடைய நிறுவனம் வந்து பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சு. காரணம் என்னென்னா இவருக்கு சாதகமாக சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன ஆட்சி மாற்றங்களாக சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக, அப்போ எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த கட்சியில் போய் இவர் ஐக்கியமாகி அவர் இந்த கட்சியோட பணியை ஆற்றுறாரு. அதனால் இவருடைய தொழில் வந்து பெரிய அளவுக்கு யாரும் பெருசாக பேசலை. தொழில் போட்ட போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இவருடைய தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. என்னென்னா இவருடைய மகன்கள் 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் மூத்தவர் பார்த்திங்கன்னா இவர் தான் பெரிய லார்ட் லபக்குன்னு சொல்லுவாங்க. லார்ட் லபக்குன்னா அவர் தான் பெரிய மேதாவின்னு வச்சுக்கிட்டு தன்னுடைய தந்தையார் தொழிலுக்கு இவர் வந்து உள்ளார வந்து இன்டர்ஃபர் ஆகிறார். உள்ளார இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் வந்து ஒரு கொடி கட்டி பறக்கிறதுக்கு இந்த நபர் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஒரு கட்டத்தில் இவரோட தந்தையாருக்கு உடம்பு முடியாமல் போன மொத்த பிஸ்னஸையும் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் எடுக்கிறாரு. எடுத்ததுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை பெருசுப்படுத்துறாரு. சரி, பெருசுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு நிறுவனம் என்னென்னா ஒரு ஆண் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து விற்கிற நிலைமைக்கு வருது. அந்த நிறுவனத்தை இவங்க வாங்குகிறாங்க. வாங்கி இவங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் பண்ணி கோட் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எழுத்துல இவருடைய நிறுவனத்தை அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டு இந்த விஷயத்தை கையெடுக்கிறாங்க. அதற்கப்புறமா மையப்பகுதியிலேருந்து இந்த 2 நிறுவனங்கள் மட்டும்தான், பூவும் இந்த கோவும் இருக்கக்கூடிய 2 நிறுவனம் மட்டும்தான் பெரிய அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பிஸ்னஸ். பெரிய அளவுக்கு கதையோட என்னன்னு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இவனோட மெயின் கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பொருட்களை வாங்கணும். ஆனால் இவருடைய மெயின் கான்செப்டில் பார்த்திங்கன்னா
இரண்டாம் நம்பர் பிஸ்னஸ். ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ்னால் வேணும் இல்லை, சில பல அரசாங்கத்துக்கு தெரியாத சில சல்லாபங்கள் நடக்கும், சில பல திரைமுறை சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து கைக்குள்ள போட்டுட்டு அதில் ஒரு சில பகுதியை வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு அப்போ எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் அந்த கட்சிக்கு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இவருடைய பிஸ்னஸை யார் நிறுவனத்தை வியாபாரத்தை ஏற்படுத்தி தான் கண்டுக்கிறாங்க. இவர் அடுத்த பகுதிக்கு இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா மூன்றாவதாக ஒரு சோழன் வாங்கிடுவாங்க. இது வந்து ஒரு சோப்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய பிஸ்னஸை வந்து நிறுவனத்தை வந்து கடன் பண்ணாத அந்த இடத்த விற்கிறாங்க. அந்த இடத்த இவர் வாங்கி அங்கே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஷாப்பிங் மால் ஆரம்பிக்கிறாரு. இதை ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 2009-10 ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவருடைய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அபரிவிதமான வளர்ச்சி காமிக்கிறாங்க. ஆனால் உள்ள விசாரணை பண்ணி பார்த்தா 100% பார்த்திங்கன்னா 4ஆம் தரப்பட்ட பொருட்களையும் 5ஆம் தரப்பட்ட பொருட்களை ஒதுக்குறாங்கடா மார்க்கெட்லேருந்து. அந்த பொருட்களை எடுத்து வச்சு இவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதாக ஒரு இது இருக்குது. ஆனால் சம்மந்தப்பட்ட ஆட்களை வந்து கண்டுபிடிச்சாலும் பணம் கொடுத்து அதை வந்து ஆஃப் பண்ணிடுறாரு. அதனால் பெரிய அளவுக்கு கண்டுக்கல. ஆனால் இவரோட மெயின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பொருட்களை வாங்கி வைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு 2ஆம் நம்பர் பிஸ்னஸை மட்டும் இவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தார். இப்போ அடுத்ததாக ஒரு நிறுவனம் அமைச்சிருக்காரு நேற்று. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய இடத்துக்கே வர்றாரு. எப்படின்னா முத்துப்பேட்டை ரோட்டில் தான் இவர். அதனால் இப்போ மயில்பாளையத்தை ஒரு குறி வச்சு பழைய இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அந்த 2ஆம் தரப்பட்ட அந்த கோன் ஆரம்பிக்கக்கூடிய 2ஆம் தரப்பட்ட ஒரு நிறுவனத்தை இந்த மயில்பாளையத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ இவர் பெரிய கடையாக்கி 4 விதமான கடைகள் பட்டுக்கோட்டையை இருந்துக்கிட்டு இருக்கு. விசாரணை பண்ணி பார்த்தா இவர் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும் வச்சிடுறாங்க. பட்டுக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தையே ஒரு கையெழுத்து நடத்திட்டு இருக்கிறதாக தகவல் வருது. அந்த பள்ளிக்கூடம் எப்படி இவர் கையெடுக்கிறாங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அந்த இதை வந்து நிறுவனத்தை நடத்தி ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அடிப்படையாக இந்த ஸ்கூலை தேர்டு பண்ணிட்டேன். அது ஒரு கட்டத்தில் இந்த ஸ்கூலை இவர் வந்து போய் மிரட்டி வாங்கி கையெழுத்து போட சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணதாக சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இவருக்கு சில கடன் அவருக்கு சில கடன் போச்சு. அந்த கடனெல்லாம் நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பண்ணாலும் நான் வந்து கடன் வழியக்க ஒரு ஆள் வந்து கடன் கொடுத்து உறவு பண்ணோன்னா அப்போ அவர் யோசிச்சிருக்கணும். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய போதாத காலம் அந்த பணத்தை வாங்கி சம்மந்தப்பட்ட ஆட்கள் கொடுத்ததுனால இந்த நபர்கள் வந்து உள்ளே போய் உட்காந்து அவங்களோட நிர்வாகத்தை மொத்தமாக எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலை வந்து பெரிய அளவுக்கு பன்னாட்டு ஸ்கூலாக மாற்றி இன்றைக்கி பட்டுக்கோட்டை வட்டாரத்தில் இந்த ஸ்கூல் தான் பெரிய ஸ்கூலு அப்படிங்கிற நம்ம பெரிய பள்ளிக்கூடம் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. பெரிய பன்னாட்டு பள்ளிக்கூடம்னு விசாரணை பண்ணி பார்த்தா இந்த ஸ்கூலுடைய மொத்த என்விரான்மெண்ட்டு மொத்த பரப்பரவை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அது அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டமைப்புலாம் வரல. இப்போ சரி இதுதான் அப்படின்னா வருஷம் முறையாக ஒப்புதல் வாங்கினாலும் அதுவும் கிடையாது. ஏதோ ஏனாதாலும் அப்ரூவ் வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்களுக்கு சாதகமாக சில ஆட்கள் வந்து மத்தியில் இருக்காங்க. மத்தியில் இருக்கக்கூடிய சில ஆட்களை கைக்குள்ள போட்டுட்டு இவர் தன்னுடைய இதை வந்து ஆக்ரோஸ்காரங்கனால இங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பன்னாட்டு ஸ்கூல் வச்சு இன்றைக்கி ஒரு கல்வி தந்தைன்னு உட்காந்துருக்காரு. இவர் வந்து ஒரு மைனாரிட்டி அதாவது சிறுபான்மையினர் சமுதாயத்திலிருந்து இவர் வந்தக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் இவர் இருக்கக்கூடிய சமுதாயத்திலேருந்து வித்தியாசமான ஆட்களாக இருக்க மாதிரி மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவரோட தொடர்புகள் இருக்குது. அதில் இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இவர் வந்து இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கார். இதனால தான் இவருடைய நிறுவனம் வந்து பாதிக்காமல் போயிட்டுருக்கு. இவரோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தோல் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஊர் கடற்கரை நகரம். இந்த கடற்கரை நகரத்தில் இருக்கு. சரி இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்கட்டும். முறையாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு முறையாக சம்பளம் போடாமல் இருக்கார். சரி சம்பளம் தான் போடாமல் இருக்கா. அவரோட நிறுவனங்களை பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதாவது டீலர்ஸும்பாங்க, அதாவது பொருள் வந்து வாங்கி விற்கக்கூடிய ஆட்களுக்கு முறையான பணம் கொடுக்காம அவங்க வந்து மிரட்டி தன்னுடைய பக்கத்துக்கே வச்சுக்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இதனால் பல டிஸ்ட்ரிபியூட்டரோட நிலைமையாக இருந்து கேள்விக்குறியாக இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதால
ஆனால் இவருடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாரு. விசாரணை பண்ணி பார்த்தா 100% இவரோட வருமானம் இல்லை, 100% பார்த்திங்கன்னா மக்களை வந்து ஒரு மாய தோட்டத்தை உபயோகப்படுத்தி தான் பண்ணார். அப்படி ஒரு நிறுவனம் தான் இந்த நேற்று ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி ஒரே நாளில் நாங்கள் வந்து 15 கோடி 10லேருந்து 15 கோடி நாங்கள் வந்து வியாபாரத்தை பண்ணியிருக்கோம் முதல் நாள்லையே அப்படின்னு சொன்னேன். இதை விசாரணை பண்ணி பார்த்தா அவங்களுடைய ஆட்கள், அதாவது ஸ்கூலில் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள், மற்ற அவங்க வேலை பார்க்கக்கூடிய சில ஆட்கள், 4 நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 3 நிறுவனத்தில் மற்ற 3 நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மற்றும் இந்த புது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு அவங்களுக்கு சில போட்டு கொடுத்த சில விஷயங்களுக்கு இலக்கு நிர்ணயிச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களை வச்சு இவர் வணிகம் பண்ணது மாதிரி ஒரு காமிச்சிருக்காரு. இதெல்லாம் 100% பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்கேம், அதாவது ஏமாற்று தான். ஏன்னா அப்படி தான் அந்த நிலைமை போயிட்டுருக்கு. இப்போ இருக்கக்கூடிய 100% பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் அப்படி தான் போயிட்டுருக்கு. இதை இந்த நபர் முதல் நாளே தன்னுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலயமா தன்னுடைய ஆக்கிரமிஸ்கரங்கள் மூலயமா காமிச்சிருக்காரு. இதை சம்மந்தப்பட்ட ஆட்கள் நடந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு கண்டுக்கிற இவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்றும் புதிய சில கட்சிகள்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்களா, அவங்கள்ட்டையும் இவங்களுடைய தொடர்பு இருக்குது. அவங்களுடைய ஆட்களை களத்தில் இறக்கி வேலை பார்க்குறதாக நேற்று சொல்லக்கூடிய சில ஆட்கள் மூலியமாக எடுத்து தகவல் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு சில ஆட்கள் வந்து பட்டுக்கோட்டையிலேயே இவங்களுக்கு சாதகமாக சில ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வச்சு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரமே இல்லாமல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்மொழியில் படக்கூடிய ஆட்களை வச்சு வியாபாரம் பண்ணி ஒரு பெரிய பெரிய வியாபாரம் தேடுறதுக்கு தேடி கொண்டு வந்திருக்காரு இந்த சம்மந்தப்பட்டனர். ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னங்கிறதுனா இவர் பண்ணக்கூடிய சில தப்புகளை வந்து மக்கள் பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறதாகவும், அப்படியே கண்டுக்கிட்டாலும் அவர் இருக்கக்கூடிய படைப்புறங்கள் மற்றும் மாறுபுறங்கள் மற்றும் அரசியல் பின்புறங்களால இந்த தப்புகளை வெளியே கொண்டக்கூடிய ஆட்களை ஒன்று விலை கொடுத்து வாங்குறதாகவும், இல்லைன்னா அவருடைய சோழிய முடியாத கதையை முடிக்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. இது எத்தனை நாள் ஓடும் அப்படிங்கிறத பிரித்து பார்த்தா இவர் ஓடுற வழி ஓடும், இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு கட்டத்தில் இறக்குற நிலைமைக்கு தான் வரும். அதாவது எவ்வளோத்துக்கோடு இறக்குன்னா அவ்வளோத்துக்கோடு பல்ல இறங்கும். இன்றைக்கி ஒரு 20 வருடம் 25 வருடங்களாக வந்து இந்த நிறுவனம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஏறி இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 20 வருடங்களில் இவருடைய நிறுவனம் வந்து பாதாளத்தில் போகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்கிறேன். ஏற்றம் மட்டுமே இருந்துக்கிட்டாலும் வாழ்க்கையே கிடையாது, இறக்கம் மட்டுமே இருந்தாலும் வாழ்க்கை கிடையாது. ஏற்ற இறக்கம் கடந்த 25 வருடங்களாக இந்த நிறுவனம் வந்து பெரிய அளவுக்கு ஏற்ற இறங்கியிருக்கு. இறக்கம் எவ்வளோத்துக்காக ஏறி இருக்கோ அவ்வளோத்துக்காக கண்டிப்பாக இறங்கும். இறங்கும் போது இந்த நபர் சம்மந்தப்பட்ட தொழிலிருந்து காணாமல் போவார். ஆனால் மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள், தப்பான விஷயங்களை வந்து இந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து விசாரிச்சு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது எல்லாமே தவிடு பொடி ஆறத்துக்கு வரக்கூடிய காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து பெரிய கல்வி தந்தையாக இருக்கேன், பெரிய தொழிலதிபர் மாற்றிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த ஆட்களுக்கெல்லாம் ஒரு சம்பட்டை இது கொடுத்த மாரி ஒரு விஷயம் நடந்தால் தான் இந்தமாரி புதுசாக நானும் பண்ணுவேன், அடுத்தவங்க சொல்லிட்டு ஆட்டையை போடுவேன், அடுத்தவருடைய வியாபாரத்தை கெடுப்பேன்னு சொல்லி வந்துட்டு இருக்கானுங்களே அப்படின்னா ஒரு மரண பயத்தை காட்டுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத வச்சு இந்த விஷயத்தை பற்றி நம்ம யாருக்கு எதிரான கிடையாது. அந்த நிறுவனம் பண்ணக்கூடிய தப்பை நான் எடுத்து போட்டிருக்கேன். இதை சில ஆட்கள் அவங்களுக்கு சாதகமாக சில ஆட்கள் வைப்பாங்க, அவங்க பாடிட்டு வந்து நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், நான் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட பழகக்கூடிய ஆட்களில் ஒரு சில அவரால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் எதுக்கு நான் அந்த விஷயத்தை இவ்வளோ விஷயத்தை பேசுகிறேன்னா, இன்றைக்கி கல்வி தந்தையாக உட்காந்துருக்கக்கூடிய நபர் ஒரே ஒரு விஷயம் அவருடைய ஒட்டுமொத்த நற்பெயர் கலங்கப்பட்டு போயிருக்கு. எத்தனை பேர் தெரியும்னு சொல்லல. அது சம்மந்தப்பட்ட நபர் வந்து என்னுடைய கால் டிக்கெட், அதாவது நுழைவுச்சீட்டை கிழிச்சி போட்ட நிலைமைக்கு கொண்டு போயிட்டார். வாங்கி அப்படி கிழிச்சு போட்ட அளவுக்கு போயிட்டார். அது மட்டும் நீ பரிசு கிழிக்க வேணாம், நீ ப்ராக்டிஸ் பண்ணி கிழிக்க வேணாம், போய் வேலையை பார்த்ததே போனால். ஏன்னா
100% பார்த்தீங்கன்னா அந்த செய்முறை பாட்டிகளில் 100% பார்த்தீங்கன்னா இயற்பியலில் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தா விண்ணி இயற்பியல் இயற்பியல் வேதியியல் மின்னி லேபரட்டரிம்பாங்க. அதாவது ஆய்வுக்கூடத்தை பண்ணக்கூடிய இந்த மின்னி ஆய்வுக்கூட புத்தகத்தில் தான் 195% பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த இயற்பியலுடைய ஆய்வு இது இருக்குது. ஆனால் அந்த நபர் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு என்னுடைய நோட்டு புத்தகம் தான் வேணும்னு சொல்கிறேன். நான் அந்த விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நான் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்டேருந்து வாங்கி இன்னொரு நபர்கிட்ட கொடுத்தது தான் மிகப்பெரிய தப்பு. அது என்னங்கிறத சொல்கிறேன். இந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் அந்த நோட்டு வாங்கக்கூடிய 2வது நபருக்கும் முட்டல் மோசம் இருந்துருக்கு. அது எனக்கு தெரியலை. பின்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாரி போகுது. அவருடைய பர்சனலில் அந்தரங்கத்தில் ஒரு பெண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அந்த பெண்ணுகிட்ட சில சல்லாப்பங்கள் பண்ணதுனால இவர் சமுதாயத்தை அடிக்கப்படக்கூடிய ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு இந்த நபர் வாங்காத அடி கிடையாது பட்டுக்கோட்டை நகரத்தில். இன்றைக்கி தான் நான் கல்வி தந்தையாக உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அவருடைய கேரக்டர், அவருடைய நன்னடத்தைக்கு ஒரே ஒரு சான்று, என்னுடைய நுழைவு சீட்டை பிடிச்சி கீழ்ச்சி போட்டுட்டு நீ ஒரு பையனும் பிடுங்க வேணாம், போய் அந்த நோட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் இந்த சம்மந்தப்பட்ட இந்த ஐவகை நிலத்தில் தூண் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தான் அடித்தளமே இருக்குது. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக இயக்குநராக தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். பேர் சொல்ல விரும்பலை. அவரை பேரை சொல்லி அந்தளவுக்கு நான் திறந்தளவுக்கு போகிறேன். இன்றைக்கி அவன் பெரிய அளவு பண்ணிக்கிட்டு இருக்கான், பெரிய நொட்டிட்டான் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரே விஷயம் சொல்கிறேன். இவரோட சார்ந்த இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் பேசி பார்த்தா நான் பண்ணக்கூடிய எடுத்து போட்டக்கூடிய விஷயத்தில் 100% ஒத்து போகும். இது நான் ஓப்பனாக அவருக்கு வைக்கக்கூடிய ஒரு சவால். இந்த சவாலுடைய டேரக்டாக எடுத்து இல்லை நான் அப்பர் கட்டுறேன்னு ஏற்றுட்டு வந்தீங்கன்னா நீ ஒரு ஆம்பளை, ஓகேவா? ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அது பெரிய ஆளுங்க, அவன் பெரிய ஆளுங்கம்பாங்க. இந்த பெரியாருன்னு சொல்கிறீங்களா, அந்த பெரியார்கிட்ட ஒரு சின்ன புத்தி இருக்குது. அந்த சின்ன புத்தியை இதுவரையும் சம்மந்தப்பட்ட நபர் திருத்திக்கிறார். இது எத்தனை பேர் தெரியுங்கிறது தெரியல. இன்றைக்கி பெரிய அளவுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், பெரிய கல்வி தந்தையாக இருக்கோன்னு மாறு தட்டிகிட்டு இருக்கோம். அவனுடைய ஒட்டுமொத்த நன்னடத்தை பார்த்திங்கன்னா கூவத்துறை கேவலமான கூவமாக தான் இருக்குது. இதை தான் சொல்லி அதை வீடியோ முடிக்கிறாங்க.